தேசிய கட்சியுடைய தலைவரை எந்த வகையிலே இந்த ஆதிக்க சக்தியினர் அனுமதிக்க மறுக்கின்றனர். இன்னும் இந்த தீண்டாமை போன்ற செயலில் ஈடுபட்டு வந்த அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்க கோரி எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக, மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாங்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். கண்டிக்கின்றோம் 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 மதவாத சக்திகளை கண்டிக்கின்றோம். நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. எங்கள் தலைவர் செல்வ பெருந்தகை மீது தடுத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடு. மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலை அருகில் மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், மாமன்ற உறுப்பினர்கள், தல்லாகுளம் முருகன், மகிழா காங்கிரஸ் சானவாஸ் பேகம், நளினி, ஹேமா மற்றும் பகுதி தலைவர்கள், வார்டு தலைவர்கள் மற்றும் சார்பு அணிகள் நிர்வாகிகள் மற்றும் காங்கிரஸ் பேரியக்க தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அப்போது அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவுறுத்தலின்படி வல்லக்கோட்டை முருகன் கோயிலில் குடமுழுக்கு விழாவில் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை அனுமதித்து நமது சமத்துவ போராளி செல்வப் பெருந்தகை அவர்களுக்கு அனுமதி மறுத்ததை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு கணக்கு குழு தலைவருமான மரியாதைக்குரிய சமத்துவ போராளி அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் கும்பாபிஷேகத்திற்கு அனுமதிக்காமல் இந்த ஆதிக்க சக்தி படைத்த சாதி வெறி பிடித்த RSS பின்புலம் உள்ள அதிகாரிகளை கண்டித்து, அதாவது ஒரு கோயிலுக்குள்ள கும்பாபிஷேகத்துக்கு போறாரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அந்த சட்டமன்ற உறுப்பினரை தடுத்து அதே நேரத்தில் பாஜகவுடைய தலைவர், மூத்த தலைவர் தமிழிசையை மட்டும் அந்த இடத்துல அந்த நிகழ்வுக்கு அனுமதிக்கிறார்கள். அது எந்த வகையில் நியாயம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் எங்களுடைய மாநில தலைவரும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு கணக்கு குழு தலைவர், இன்றைக்கு ஒரு தேசிய கட்சியுடைய தலைவரை எந்த வகையிலே இந்த ஆதிக்க சக்தியினர் அனுமதிக்க மறுக்கின்றனர். இன்னும் இந்த தீண்டாமை போன்ற செயலில் ஈடுபட்டு வந்த அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்க கோரி எங்களுடைய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக, மதுரை மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நாங்கள் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் எல்லாம் மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அதாவது எங்களுடைய தலைவரை அவமதித்த அந்த கோயில் அதிகாரிகளையும் அவரை தடுத்து நிறுத்த அந்த காவல்துறை அதிகாரிகளும் பிஜேபி RSS பின்புலம் உள்ள அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சரை நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். இன்று இந்த மறியல் செய்த பின் எங்களை எல்லாம் காவல்துறையில் கைது செய்கிறார். இதுவும் எந்த வகையில் நியாயம் என்பதை எங்களுக்கு தெரியவில்லை. இது யாருடைய பின்புலத்தில் நடக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. தொடர்ச்சியாக இந்த ஜனநாயக நாட்டிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இவ்வாறு அவமதிப்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும்.